ஹலோ ஆல், வெல்கம் டு லெக்சிகன் இங்கிலீஷ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எ லிட்டில் பிஸி ant. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒன்ஸ் upon a time in a forest there lived a busy little ant named Andy. ஒன்ஸ் upon a time அப்படிங்கிறது ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சென்டென்ஸ். அதாவது முன்னொரு காலத்தில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம எப்போ ஸ்டோரி சொன்னாலும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையோ இல்லை நடந்து முடிஞ்ச விஷயத்தையோ தான் நம்ம சொல்லுவோம். ஸோ முன்னொரு காலத்தில் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஒன்ஸ் upon a time அப்படிங்கிற சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன் அ ஃபாரஸ்ட் அப்படின்னா காடு, இன் அப்படின்னா காட்டில்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் upon a time in a forest, முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் there lived a busy little ant named Andy. there அப்படின்னா அங்கே, lived அப்படின்னா past tense. live அப்படிங்கிறது வாழ்கிறது, lived அப்படின்னா வாழ்ந்தது. ஏன்னா நம்ம முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி பேசுகிறோம். ஸோ இந்த இடத்துல past tense verb தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ there lived a busy little ant. பிஸி அப்படின்னா எப்போவுமே ரெஸ்ட் எடுக்காமல் நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கோம் இல்லையா, அதுதான் பிஸின்னு சொல்லுவோம். லிட்டில்னா சின்னது, ஆண்ட்னா எறும்பு. நேம்டு ஆண்டி. அந்த பிஸி லிட்டில் ஆண்டோட நேம் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆண்டி அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங். He was always doing something, running here and there and never taking any breaks. இந்த இடத்துல he அப்படிங்கிறது ஆண்ட் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஏன் ஹீங்க அப்படிங்கிறது அவன் அப்படிங்கிறது தானே, நம்ம ஒரு பையனை பற்றி தானே பேசணும். இந்த இடத்துல ஆண்ட்டுக்கு ஏன் ஹீன்னு மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோரி அட்ராக்டிவாக இருக்கணும், அதுவும் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்போவுமே அனிமல்ஸை ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணும்போது ஹீ ஷீட் அப்படிங்கிற மாதிரி அதோட நேமை டிபெண்ட் பண்ணி மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த இடத்துல ஆண்ட் அப்படிங்கிறத ஹீன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹி வாஸ் ஆல்வேஸ் டூயிங் சம்திங். வாஸ் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் வேர்பு. வாஸ் கூட எப்போவுமே என்ன வரணும், வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி தான் வரணும். ஸோ இந்த இடத்துல வாஸ் டூயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆல்வேஸ் அப்படிங்கிறது எப்போவுமே அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக. ஹி வாஸ் ஆல்வேஸ் டூயிங் சம்திங். அந்த எறும்பு எப்போவுமே ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா. ரன்னிங் ஹியர் அண்ட் தேர், இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டே தான் இருக்குமா. அண்ட் நெவர் டேக்கிங் எனி பிரேக்ஸ். நெவர் அப்படின்னா எப்போவுமே, டேக்கிங் அப்படின்னா எடுக்கிறது. நெவர் டேக்கிங் எனி பிரேக்ஸ், பிரேக்கே எடுக்காமல் அந்த எறும்பு எப்போவுமே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குமா. இதுதான் செகண்ட் சென்டென்ஸோட மீனிங். ஒன் டே எ carefree grasshopper named Pip came by and saw Andy and his hard work. ஒன் டே அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு நாள், a carefree grasshopper. கேர்ஃப்ரீன்னு அப்படின்னா எதை பற்றியுமே கண்டுக்காமல் ஜாலியாக இருக்கிற ஒருத்தர் நம்ம கேர்ஃப்ரீ பர்சன் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக எதையும் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்கள நம்ம கேர்ஃப்ரீ பர்சன்னு சொல்லலாம். இந்த இடத்துல இந்த கிராஸ் ஹாப்பர் கேர்ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப அசால்ட்டாக எதையும் பெருசாக எடுத்துக்காமல் ஜாலியாக விளையாடிட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர். எ கேர்ஃப்ரீ கிராஸ் ஹாப்பர் நேம்டு பெப். ஸோ அந்த கிராஸ் ஹாப்பர் நேம் பெப். கேம் பை அண்ட் சா ஆண்டி. அங்கே கேம் பை அப்படின்னா அந்த இடத்துல அண்ட் சா ஆண்டி, அந்த எறும்பை பார்க்குது. அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஒர்க். சா ஆண்டி அண்ட் ஹிஸ் ஹார்ட் ஒர்க். அந்த எறும்பையும் அந்த எறும்பு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறதையும் அந்த கிராஸ் ஹாப்பர் நேம்டு பெப் பார்க்குது. வை டு யூ ஒர்க் ஸோ ஹார்ட் ஆண்டி. அந்த கிராஸ் ஹாப்பர் அந்த எறும்புக்கிட்ட கேட்குது, வை டு யூ ஒர்க் ஸோ ஹார்ட் ஆண்டி. இந்த இடத்துல ஏன் டூ யூஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம பாஸ்ட் டென்ஸ் தானே யூஸ் பண்ணணும், அப்போ டிட் தானே வரணும்னு யோசிக்க வேணாம். இந்த இடத்துல அந்த கிராஸ் ஹாப்பர் என்ன சொல்லிச்சோ அதை அப்படியே சென்டென்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஒரு ஸ்டோரியாக சொல்கிறோம் அப்படின்னா தான் நம்ம பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல அந்த கிராஸ் ஹாப்பர் அந்த ஆண்ட்டுக்கிட்ட என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வை டு யூ ஒர்க் ஸோ ஹார்ட். வை அப்படின்னா ஏன், டு யூ ஒர்க் ஸோ ஹார்ட் அப்படின்னா ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுற ஆண்டி அப்படின்னா அந்த கிராஸ் ஹாப்பரை அந்த எறும்புக்கிட்ட கேட்டிருக்கு. யூ ஷுட் ரிலாக்ஸ் அண்ட் ஹாவ் சம் ஃபன் லைக் மீ செட் பெப். ஸோ அது என்ன சொல்லியிருக்கு, யூ ஷுட் ரிலாக்ஸ் அண்ட் ஹாவ் சம் ஃபன் லைக் மீ.
யூ ஷுட் அப்படின்னா கண்டிப்பாக, ஷுட் அப்படிங்கிறது கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத மீன் பண்ணுறது. யூ ஷுட் ரிலாக்ஸ் ஆகணும். அண்ட் ஹாவ் சம் ஃபன் லைக் மீ. ஹாவ் சம் ஃபன் லைக் மீ அப்படின்னா என்ன மாதிரி கொஞ்சம் ஃபன் ஆயிக்கணும், நீ வந்துட்டு ரொம்பவும் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, கொஞ்சமாவது நீ வந்து ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. செட் அப்படின்னா சொன்னது. ஓகேங்களா? செட் பெப், அந்த கிராஸ் ஹாப்பர் அந்த மாதிரி சொல்லியிருக்கு அந்த ஆண்ட் கிட்ட. ஆண்டி ரிப்ளைட், அந்த ஆண்ட் என்ன சொல்லியிருக்கு? ரிப்ளைட் அப்படின்னா ரிப்ளை பண்ணியது. ஓகேங்களா? ஆண்டி என்ன ரிப்ளை பண்ணியது அப்படின்னா, ஐ ஹாவ் டு சேவ் அப் ஃபார் த வின்டர், ஸோ ஐ கேன் சர்வைவ் த்ரூ த கோல்ட் மந்த்ஸ். ஸோ இந்த இடத்துலையும் நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஏன்னா ஆண்டி என்ன ரிப்ளை பண்ணுச்சு அப்படிங்கிறத எக்ஸாக்டாக அப்படியே கொடுத்துருக்காங்க. ஐ ஹாவ் டு சேவ் அப் ஃபார் த வின்டர். ஐ ஹாவ் டு அப்படின்னா நான் கண்டிப்பாக இதை செய்யணும். சேவ் அப் ஃபார் த வின்டர். வின்டர் சீசன் அப்படின்னா குளிர்காலத்துக்கு நான் கண்டிப்பாக சேமித்து வச்சே ஆகணும். ஸோ ஐ கேன் சர்வைவ் த்ரூ த கோல்ட் மந்த்ஸ். அப்போ தான் சர்வைவ் அப்படின்னா, ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும், சர்வைவ் அப்படின்னா வாழ முடியும். ஓகேங்களா? த்ரூ த கோல்ட் மந்த்ஸ், அந்த கோல்ட் மந்த்ஸ் பூராவும் என்னால் அப்போ தான் வந்து சர்வைவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்ட் சொல்லியிருக்கு. ஓ, யூ கேன் ஒரி அபவுட் தட் லேட்டர், என்ஜாய் லைஃப் நவ் அப்படின்னு அந்த பெப் சொல்லியிருக்கு. அந்த கிராஸ் ஹாப்பர் என்ன சொல்லியிருக்கு? ஓ, யூ கேன் ஒரி அபவுட் தட் லேட்டர், நீங்கள் அதை அப்புறமா யோசிச்சுக்கோ, இப்போ ஏன் ஒரி பண்ணுற? யூ கேன் ஒரி அபவுட் தட், அதை பற்றி நீ அப்புறமா ஒரி பண்ணிக்கலாம். லேட்டர் அப்படின்னா அதுக்கப்புறமா. என்ஜாய் லைஃப் நவ், இப்போ லைஃப்பை என்ஜாய் பண்ணு அப்படின்னு அந்த கிராஸ் ஹாப்பர் சொல்லியிருக்கு. பெப் செட் அண்ட் ஹாப்ட் அவே. ஹாப்ட் அவே அப்படின்னா அதாவது எப்படி சொல்கிறது, தத்தி தத்தி போகும் இல்லையா, அதுதான் குதிச்சு தத்தி தத்தி போகிறாங்கல்ல, அது வந்து நம்ம ஹாப்டுன்னு சொல்லுவோம். ஹாப்ட் அவே, போயிடுச்சு. த சீசன் சேஞ்ச்ட், ஸோ என்னாச்சு, சீசன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அண்ட் வின்டர் அரைவ்டு. வின்டர் அப்படின்னா குளிர்காலம், அரைவ்டுனா வந்துருச்சு. சீசன் சேஞ்ச் ஆகிடுச்சு, வின்டர் வந்துருச்சு. ஆண்டி ஹேட் plenty of food and a warm home. Andy had plenty of food and a warm home. had அப்படின்னா வச்சிருந்தது, plenty of food அப்படின்னா நிறைய ஃபுட்டை வந்து சேமித்து வச்சுருந்தது. அண்ட் a warm home, ஒரு வார்மாக இருக்கிற மாதிரி, கொஞ்சம் என்ன சொல்கிறது, அந்த இதமாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் நம்ம வார்ம் அப்படின்னு சொல்லுவோம். வார்ம் ஹோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்தையும் செட் பண்ணி வச்சுருந்தது. பட் poor Pep was shivering and starving in the cold with nothing to eat. பட் பூவா பெப்னு இந்த இடத்துல ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது அதை பற்றிலாம் பெருசாக யோசிக்காமல் இருந்தது இல்லையா, ஸோ இப்போ அது கஷ்டப்படுது இல்லையா, அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல பூவா பெப் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பூவா பெப் வாஸ் ஷிவரிங். வாஸ் ஷிவரிங் அப்படின்னா நடுங்கி கொண்டிருந்தது. வாஸ் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸோட கண்டினியூஸ் ஃபார்ம். வாஸ் ஷிவரிங், நடுங்கி கொண்டிருந்தது. அண்ட் ஸ்டாவிங் இன் த கோல்டு. ஸ்டாவிங் இன் த கோல்டு அப்படின்னா, ஸ்டாவிங்னா ரொம்ப பசியில் இருந்தது. வித் நத்திங் டு ஈட், சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லாமல் அந்த குளிரில் ரொம்ப நடுங்கிக்கிட்டும் பசியோடையும் இருந்திருக்கு. ஆண்டி ஃபெல் சாரி ஃபார் பெப். ஆண்டி ஃபெல் சாரி ஃபார் பெப் அப்படின்னா, அதாவது இந்த இடத்துல சாரி அப்படின்னா வந்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மீனிங் கிடையாது. ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்களை பார்த்து வருத்தப்படுறோம்ல, அதை வந்து ஃபெல் சாரி ஃபார் யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆண்டி ஃபெல் சாரி ஃபார் பெப். ஸோ அந்த எறும்பு வந்து அந்த கிராஸ் ஹாப்பருக்காக வருத்தப்படுது. அண்ட் ஆஃபர்ட் ஹிஸ் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஆஃபர்ட் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கறது. ஓகேங்களா? ஆஃபர்டு ஹிஸ் ஃபுட் அண்ட் ஷெல்டர். ஸோ ஃபுட் அண்ட் ஷெல்டரை வந்துட்டு அந்த ஆண்ட் வந்துட்டு சாப்பாடையும் அது தங்கிறதுக்கான இடத்தையும் அந்த கிராஸ் ஹாப்பருக்கு கொடுத்துருக்கு. கிரேட்ஃபுல் ஃபார் த கைண்ட்னஸ், பெப் லேர்ன்ட் ஹிஸ் லெசன் அண்ட் ப்ராமிஸ்டு டு பி மோர் ரெஸ்பான்சிபிள் இன் த ஃபியூச்சர். கிரேட்ஃபுல் ஃபார் த கைண்ட்னஸ் அப்படின்னா, கைண்ட்னஸ் அப்படின்னா இந்த இடத்துல இரக்க குணம். அப்போது அந்த ஆண்ட் ஹெல்ப் பண்ண அந்த இரக்க குணத்துக்கு கிரேட்ஃபுல் அப்படின்னா நன்றி உணர்வுடன். ஓகேங்களா? அந்த நன்றி உணர்வோட பெப் லேர்ன்ட் ஹிஸ் லெசன். ஸோ அது அந்த பெப் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிராஸ் ஹாப்பர். கிராஸ் ஹாப்பர் அதுக்கான வாழ்க்கைக்கான ஒரு பாடத்தை கற்றுக்குச்சு. லேர்ன்ட் அப்படின்னா கற்றுக்கிறது, லெசன் அப்படின்னா பாடும். அண்ட் ப்ராமிஸ்டு டு பி மோர் ரெஸ்பான்சிபிள் இன் த ஃபியூச்சர். ஸோ என்ன சொல்லுது,
நான் இனிமேல் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய ஃப்யூச்சரை நினச்சி நான் கண்டிப்பாக ரெஸ்பான்சிபிளோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுது. ஓகேங்களா? The moral of the story is that hard work and planning ahead is essential to succeed in life. ஸோ இந்த ஸ்டோரி மூலிமா நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, மாரல் ஆஃப் த ஸ்டோரிங்கிறது அதுதான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி இஸ் தட் ஹார்ட் ஒர்க் அண்ட் பிளானிங் அஹெட். ஹார்ட் ஒர்க்னால் நம்ம நல்லா உழைக்கணும், ப்ளஸ் பிளானிங் அஹெட்னா நம்மளோட ஃப்யூச்சரை பற்றி கண்டிப்பாக பிளானிங் இருக்கணும். இஸ் எசென்ஷியல் டு சக்சீட் இன் லைஃப். எசென்ஷியல்னால் நீட், கண்டிப்பாக தேவை. டு சக்சீட் இன் லைஃப்னால் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறதான் இந்த ஸ்டோரி மூலிமா நமக்கு சொல்லியிருக்காங்க. டோன்ட் லெட் ஃபன் டிஸ்ட்ராக்ட் யூ ஃப்ரம் இம்பார்ட்டண்ட் டாஸ்க்ஸ். டோன்ட் லெட் அப்படின்னா விடாதீங்கன்னு அர்த்தம். டோன்ட் லெட் ஹிம் அப்படின்னா அவனை விடாதீங்க. டோன்ட் லெட் மீ என்ன செய்ய விடாதீங்க. அந்த மாதிரி மீன் பண்ணுறதுக்கு நம்ம டோன்ட் லெட் செய்ய விடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற வேர்ட் டோன்ட் லெட். ஃபன் டிஸ்ட்ராக்ட் யூ ஃப்ரம் இம்பார்ட்டண்ட் டாஸ்க்ஸ். ஃபன் அப்படின்னா நம்ம ஜாலியாக இருக்கிறது. டிஸ்ட்ராக்ட் அப்படின்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்ட்ராக்ட் யூ ஃப்ரம் இம்பார்ட்டண்ட் டாஸ்க்ஸ். இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள்லேருந்து நம்ம ஃபன் டிஸ்ட்ராக்ட் பண்ண நம்ம விட்டுறக்கூடாது. ஜாலியாக இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் அதுக்காக எது எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஜாலியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆர் யூ மே ரிக்ரெட் இட் லேட்டர். யூ மே அப்படின்னா மேபி, நீங்கள் ரிக்ரெட் இட் லேட்டர் அப்படின்னா வருத்தப்படலாம், அதனால் வருத்தப்படலாம். இப்போது அந்த கிராஸ் ஹாப்பர் வருத்தப்பட்ட மாதிரி நம்மளும் அந்த மாதிரி வருத்தப்படலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி மூலிமா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டோரிஸ் மூலிமா நீங்கள் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.